ஒரு திட்டம் கொண்டு வர்றாருன்னா அந்த மகளிருக்கு ஏன் இவ்வளோ அந்த இது செய்கிறாரு, ஏன் ஒரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாரு, ஏன் புதுமை பெண் திட்டம் கொடுக்குறாரு, அடுத்து தமிழ் புதுலன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களையும் நம்ம ஆண் பிள்ளைங்களையும் வளர்க்குறாரு, எப்படி அதை ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செய்கிறாருன்னா இது எல்லாம் கியூமுலேட்டிவாக வந்து சேர்ற இடம் ஒவ்வொரு பகுதியிலும் வளர்ச்சி, எல்லா பகுதியிலும் டேலண்ட் கிடைக்கணும். அப்போதான் ஒரு 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 இண்டஸ்ட்ரியை கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த இடத்துல எந்த இடத்துல வேணால் போடலாம். இப்போ தமிழ்நாட்டில் எங்கே வேணால் கொண்டு போய் இண்டஸ்ட்ரி சேர்க்கலாம். அப்போ அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி வளர்றதுக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற டேலண்ட் வேணும். அந்த டேலண்ட்டை செதுக்கி எடுக்கிறார், ஒன்று ஒன்றா செதுக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற டேலண்ட் எப்படி இருக்கணுமோ அதை நான் முதல் மூலமாக செதுக்கி இருக்கிறார். அதனால் இது ஒரு ஓவரால் பேர்ட்ஸ் ஐ வியூவாக பார்க்கணும். நீங்கள் அப்படி பார்த்தா தான் மாண்பு முதலமைச்சரோட அந்த முழு அந்த அவரோட முழுமையான அந்த வேலையை நீங்கள் பார்க்கணுன்னா இது எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு பார்க்க வேண்டும். அது எல்லாம் சரியாக நடந்ததுனால்தான் கோவிட் சரி, பேட் கவர்னன்ஸ் எல்லாம் தாண்டி சேர்ந்த ஆட்சியில் இருந்த அந்த மிஸ்கவர்னன்ஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சிகள் வந்து 4 ஆண்டு முடிவில் இப்படி ஒரு மகத்தான பரிசு முதலமைச்சர் அவர்களின் உழைப்புக்கு கிடைத்திருக்கிறது.